தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சி துறையில் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. எனவே ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளிக்கும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு தமிழ்நாடு வெற்றி என்ற விரைவான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றிற்கான தனி துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கான பெரி அர்பன் பஞ்சாயத்ஸ் அடிப்படை கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் தமிழ்நாடு வெற்றி கீழ் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் மலைப்பகுதி ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் ரிசோர்ஸ்களையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும். இது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தின் புதிய நிதி பங்கீடு முறையால் மாநிலத்தின் நிதி நிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த திட்ட நிதியில் மாநில அரசின் பங்களிப்பாக இதுவரை இல்லாத வகையில் 40% நிதியை ஏற்க வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. மாநில அரசு இந்த நிதி பங்கீட்டு முறையான மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஊரக ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பெரிதும் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசின் இதுவரை இல்லாத அளவிலான 5057 கோடி ரூபாய் பங்களிப்புடன் மொத்தம் 12642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்தின் செயல்படுத்த அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது.